ஹலோ எவ்ரிஒன், திஸ் இஸ் ஜெனிஷ் சபரிஷ் ஹியர். இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா ரெப்டிலியன் பாலிடிக்ஸை பற்றிடா. நான் எதுக்கு ரெப்டிலியன் வேர்டை யூஸ் பண்ணுறேன்னா அரசியலில் நம்ம பச்சோந்தியா இருக்கணும். பச்சோந்தியா இருந்தால் தான் ஒரு அரசியல்வாதி ஆக முடியும். கமேலியன் நிறத்தை மாற்றுற மாதிரி ஒரு அரசியல்வாதியும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு வேண்டி அவருக்கு நிறத்தை மாற்றிட்டே இருக்கணும். நம்ம ரெப்டிலியன் இன்டர்நெட்ல அடிச்சாலே ஒரு ஏலியன் ஸ்பீஷீஸ் தான் வரும். எப்படி அந்த ஏலியன் ஸ்பீஷீஸ் மனுஷனுக்கு தொடக்க காலத்துல இருந்தே அவங்க இந்த உலகத்துல இருக்காங்கன்னு, அவங்க தான் மனுஷனை ஒரு ஒரு காலத்துக்கு ஏத்த மாதிரி அவனை கைட் பண்ணி அவனை கொண்டு போனாங்கன்னு. இந்த ரெப்டிலியன்ஸ் ஷேப் ஷிஃப்டர்ஸ் ஆத்து. அவங்க அவங்க உருவத்தை அவங்களால மனுஷனுக்கு ஏற்றபடி மனுஷனை மாதிரி அவங்களுக்கு மாற்ற முடியும். உலகத்துல உள்ள எல்லா நாட்டோட தலைவன்மாரும் இந்த ரெப்டிலியன்ஸ் தான். நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒபாமா ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது கீழே உள்ள ஒரு செக்யூரிட்டி கார்டுக்க அது இது மூஞ்சி ஒரு ரெப்டிலியன் மாதிரி மாறும். அப்படி இவங்க எடிட் பண்ணது தான். ஆனால் அப்போ எல்லாம் அந்த மீடியாவில் இன்டர்நெட்ல எல்லாம் பார்த்தீங்களா, ரெப்டிலியன்ஸ் தான் நம்மளை ரூல் பண்ணுறாங்கன்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரி அது கூடயே இலுமினாட்டி கான்ஸ்பிரசி தியரி இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் எல்லாத்துக்குமே நான் என்ன நினைக்கேன்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க போகிறேன். இப்போ உலக நாட்டில் உள்ள எல்லா தலைவர்களும் ரெப்டிலியன் தான். அதை நானே ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்க ஏலியன் கிடையாது. நிறத்தையும் உருவத்தையும் மாற்ற அரசியல்வாதி. இதை பற்றி நம்ம இன்னும் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருக்குமே மார்க்சியத்தை பற்றி தெரியணும். இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், எல்லா ஸ்கூல் புக்லையும் மார்க்சியத்தை பற்றி தனி லெசன் எடுக்கணும். ஏன்னா எல்லா காலத்துலேயுமே மார்க்சிய தத்துவம் ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு ஒரு புரிதலுக்கு வேண்டி. மனுஷனை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் கிடையாது. யூனிவர்சல் லாங்குவேஜ் பொருள். யூரோப்பியன்ஸ் கடல் பயணம் பண்ணி மற்ற நாடுங்களுக்கு வர்த்தகம் பண்ண போகும்போது நிறைய ட்ரைபல்ஸ் அவங்க மீட் பண்ணுற சூழ்நிலை உருவாச்சு. அப்போ அவங்களுக்கு கிட்ட இருந்த பொருளை கொடுப்பாங்க ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃப்ரீ பாஸ். இல்லை அந்த ட்ரைபல்ஸ் கிட்ட இருந்து பொருளை வாங்குவாங்க. வாங்கல் வித்தல் வரவு செலவு ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ் உலகம் ஃபுல்லா. மனுஷன் எல்லா காலத்துலேயுமே இயற்கையை விட்டு வெளியே உள்ள வந்தான். மனுஷனால எந்நேரமும் எந்த காலத்துலையும் இயற்கை கூட ஃபுல்லா சேர முடியாது. இயற்கைனாலே நல்லது கிடையாது. இயற்கை உண்மையில ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். எந்நேரமும் உன்னை வேற விலங்கு ஒன்று அடிச்சு கொள்றதுக்கு வாய்ப்பு இருந்துட்டே இருக்கும். விலங்கு பிள்ளை பெக்கு. அது பிள்ளையாத்த இருக்கும்போது தான் அந்த விலங்குக்கு தாய் பாசம் இருக்கும். அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு அது அதை பிள்ளையா பார்க்காது, ஒரு மிருகமாக தான் பார்க்கும். நம்ம பழைய காலத்துக்கு போவோம். கால மாத்தம் பரி செடிகள் வரும் போவும். அந்த செடிங்களுக்கு பின்னாடியே இந்த மானு இந்த மாடு எல்லாமே வந்துட்டே இருக்கும். அதுக்கு பின்னாடி கார்னிவோர்ஸ் மனுஷன் எல்லாருமே வந்துட்டு இருப்பாங்க. அந்த மனுஷன் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறான். ஃபிக்ஸ் பண்ணி ஓகே, இந்த இடத்துல நம்மளுக்கு நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது, நம்ம இங்கேயே செட்டில் ஆயிடுவோன்னு ஒரு வீரை கட்டுறான். வீரையே மரத்தெல்லாம் வெட்டி தான் அவன் கட்டுவான். காட்டுவாசியாக இருக்கும்போது நேச்சுரல் கெலாமிட்டிஸ், ஒரு வெள்ளமோ இல்லை ஹீட் வேவ்ஸோ வரும்போது அனிமல்ஸ் எல்லாமே சாவும். ஆனால் மனுஷன் பழைய காலத்தில் இதை மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதுக்கு ஏற்றபடி நம்ம சரௌண்டிங்ஸை நம்ம அமைப்போன்னு அவன் பண்ணுவான். மனுஷன் மட்டும்தான் இப்படி பண்ணுறானான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பீபர்னு ஒரு விலங்கு அது அதுக்குன்னு ஒரு டேமை கெட்டோம். உயிர் பிழைக்கிறதுக்கு வேண்டி ஒரு காக்கா கல்லை போட்டு போட்டு தண்ணியை குடிக்கி. ஏற்கபடி பார்த்தா அந்த காக்கா சாவணும். ஆனால் அந்த காக்காக்கு உயிர் பிழைக்கணும் ஒரு எண்ணத்தில் அது இயற்கைக்கு எதிராக போய் இந்த தண்ணியை அது குடிக்கி. ஏற்கபடி பார்த்தா ஒரு சிங்கம் மானை அடிச்சு சாப்பிடும், ஒரு மான் புல்லுங்களை சாப்பிடும். இயற்கைக்கு எதிராக மனுஷன் யோசிச்சனால தான் அந்த சிங்கத்தை நம்ம வெளியே வச்சிருந்தோன்னு அவனை சுற்றி ஒரு காம்பவுண்ட் எல்லாம் கட்டி ஒரு வீரில் அவன் குடியிருந்தான். இந்த இயற்கைக்கு எதிராக அவன் யோசிச்சு இன்னொரு விஷயம்தான் அக்ரிகல்ச்சர் கூட. மாடு காட்டுக்குள்ளே மேய்ஞ்சி திறந்து அடை பிடிச்சி நம்ம விவசாய நிலத்துல போடு, நம்மளுக்கு அதனால யூஸ் ஆகும். கோழி காற்றுல ஓடித்து கிடந்து கோழியை பிடிச்சி நம்மளுக்கு யூஸ் ஆகும், விவசாய நிலத்துல போடு. அப்படி தான் மனுஷனுக்கு அந்த அறிவு ஃபார்ம் ஆச்சு. விவசாயம் இயற்கைக்கு எதிரானது தான். அதனால அவனுக்கு லாபம் கிடைக்கு, அவனால உயிர் பழைக்க முடியுது. அதனால தான் அவன் இதெல்லாத்தையுமே பண்ணான்.
மருத்துவம் தான். இப்ப நெறைய கார்னிவோரஸ் விலங்குகள் வந்து அதுங்களுக்கு வந்து உடம்பு சரி இல்லாட்டா வந்து அதுங்க வந்து நெறைய இந்த லீஃப் எல்லாம் வந்து தின்னும். மனுஷன பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு உடம்பு சரி இல்லாட்ட எதாரு அவனுக்கு அடிபட்டிருந்தா வந்து அவன் வந்து ஒரு சைட்லேருந்து இலைய அறுப்பான். இன்னொரு சைட்லேருந்து சீட அறுப்பான். இன்னொரு சைட்லேருந்து பழத்த அறுப்பான். அத எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் வந்து அவனுக்கு காயத்துல போடுவான். இல்லாட்டா வந்து அத உண்ணுவான் அவனுக்கு சரியாவணும்னு. நெறைய பிரைமேட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து அதுங்களுக்கு அடிபட்டிருந்தா வந்து அதுங்க ஹெர்பல் மெடிசன வந்து யூஸ் பண்ணும். மெடிசனே வந்து இயற்கைக்கு எதிரானது தான். அத பண்ணி பண்ணி இப்ப மனுஷன் வந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டான். இன்னும் கூட நெறைய மக்கள் வந்து தடுப்பூசி எல்லாம் போட மாட்டாங்க. மெடிசன் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. கேட்டா சொல்லுவாங்க, போணும்னு இருந்தா இயற்கைப்படி போணும்னு இருந்தா நம்ம எல்லாருமே போயிறணும். நம்ம வந்து அத பிடிச்சு வைக்கக்கூடாதுன்னு. மனுஷனுக்கு அறிவு வந்து இயற்கையில இருந்து தான் வந்து இன்னும் கிளியரா சொல்லணும்னா வந்து இயற்கையில இருந்து வெளியே போகணும்னு தான் வந்து இந்த டேஞ்சரஸான ஒரு என்விரான்மெண்ட்ல இருந்து வெளியே போகணும்னு தான் வந்து அவனுக்கு அறிவு வந்து டெவலப் ஆக தொடங்கிச்சு. மனுஷனுக்கு ஆன மாதிரி எந்த ஒரு விலங்குகளுக்கும் வந்து ஆயிருந்தா வந்து இப்ப மனுஷன் வந்து எல்லா அநியாயத்தையும் தான் வந்து அந்த விலங்குகளும் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு வேல சொல்லணும்னா வந்து மனுஷன் வந்து ஒரு மாடர்ன் அனிமல். இயற்கையை விட்டு மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி வந்து அவனுக்குன்னு ஒரு இடம் ஒரு சிவிலைசேஷன் உருவாக்கி போயிட்டான். ஆனாலும் சில மக்கள் இன்னும் அந்த இயற்கைக்குள்ளேயே இருந்தாங்க. ஸோ இந்த சிவிலைஸ்டான மக்கள் வந்து திருப்பி இந்த இயற்கைக்குள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த காட்டுவாசிங்க மாறி மாறி எப்பவுமே சண்டை போட்டே இருந்தாங்க. அந்த காட்டுவாசிங்களும் எதுக்கு சண்டை போட்டு இருந்தாங்கன்னா வந்து அவங்க லாபத்துக்கு வேண்டிதான். அவங்க ஹண்டிங் கிரவுண்டுக்கு வேண்டி, அவங்க தண்ணி குடுக்க இடத்துக்கு வேண்டி. ஸோ இந்த வெளியே இருந்து அந்த வந்தவன் இத பார்க்கும்போது வந்து அந்த மக்கள் அந்த காட்டுவாசி மக்கள்கிட்ட வந்து நான் வந்து அறிவை கொண்டு போறேன். உங்களுக்கு நான் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சிஸ்டத்தை கொண்டு வரேன்னு உள்ள வந்து போனான். காட்டுவாசிங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காலம் ஆகி அவங்களுக்கு அறிவு வந்திருந்தா வந்து அவங்க அவங்க சாப்பாடுக்கு வேண்டி வந்து அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்க பக்கத்து நேபர்ஸ்ல இருந்து ட்ரேடிங் மூலியமா தான் அங்க உள்ள நிறைய விஷயத்த உள்ள கொண்டு வந்து அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு சிவிலைசேஷன் ஆயிருப்பாங்க. ஆனா இந்த டைம்ல வந்து அவங்க ஆவல. அவங்க இன்னும் மாறி மாறி வந்து அந்த வாரிங் ஸ்டேட்டா தான் இருந்தாங்க. அவங்க பக்கத்து நேபர்ஸ் கிட்ட இந்த தண்ணிக்கு வேண்டியும் சாப்பாடுக்கு வேண்டியும். அப்போ வெளியே இருந்து ஒரு சிவிலைஸ்டுக்காரன் வந்து உள்ள வாரான். உள்ள வந்து அவன் வந்து சொல்லுறான், இப்ப நாங்களும் இந்த மாதிரி தான் இருந்தோம். ஆனா நாங்க இப்ப எப்படி வந்திருக்கோம் பாருங்க. நான் உங்களுக்கு அறிவை கொண்டு வரேன். உங்களுக்கு வந்து புது மரத்தை கொண்டு வரேன் அப்படின்னு வந்து அவன் வந்து அந்த காத்துவாசிங்களுக்குள்ள வந்து வாரான். சில இடத்துல வந்து அன்பால, நிறைய இடத்துல வந்து போரால அந்த காட்டுவாசிங்களை எல்லாத்தையுமே வந்து அவன் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரான். அவன் இப்போ இந்த செடி இந்த மரத்தை வந்து எப்படி எந்த இடத்துல வந்து அவன் லாபமா பார்ப்பான் அந்த அவனுக்கு அந்த சிவிலைசேஷனுக்கு வேண்டி வெட்டி விற்க வந்து தொடங்குனான். அவனும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த காட்டுவாசிலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து ஒரு மனிதங்க மட்டுமே இருக்கிற ஒரு சிவிலைசேஷனாக வந்து வந்திருக்கு. அந்த சிவிலைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த மரத்தை எல்லாமே வந்து வெட்டி இது பண்ணுறான், நீக்கிறான். பழைய காலத்துல உள்ள கோலனைசேஷன் வந்து இதுதான். அவனுக்கு பார்க்கும்போது வந்து இது எங்களுக்கு இதனால லாபம் கிடைக்கு. உங்களுக்காக ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியலன்னு அவன் வந்து அவனுங்க சிவிலைசேஷனுக்கு எடுத்துட்டு போனா அந்த காட்டுவாசிங்க வந்து இந்த மரம் செடி இந்த அனிமல்ஸ் எல்லாம் இங்கேயே இருந்திருந்தா வந்து எங்களுக்கு வேட்டையாடி நாங்க சாப்பிடுவோமே அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து இருந்தது. இந்த காலனைசேஷன் நேரம் தான் வந்து மார்க்சியம் வந்து எல்லாருக்குமே ஒரு விதிவிலக்கா வந்து அமைஞ்சு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ராஜாங்க எல்லாம் வந்து நேட்டிவ் அமெரிக்கா ஊர ஆப்பிரிக்கா ஊர வந்து போர்த்தனம் வந்து உள்ள ஆட்கள் அறிவுள்ள ஆட்களும் கூட. ஆனா அவங்க பக்கத்து நாட்டுல உள்ள ராஜாக்க மேல உள்ள பொறாமைனால வந்து வெளியே இருந்து இந்த யூரோப்பியன்ஸை உள்ள வந்து ட்ரேடிங்குக்கு வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணி உள்ள வந்து வரவேற்றாங்க. வரவேற்றவங்க வந்து அவங்களுக்கு பிஸ்னஸ் மூலையில வந்து டோட்டல் இந்தியாவுமே வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிட்டாங்க. அப்போ வந்து ஒரு புது சிஸ்டம் வந்து ஃபார்ம் ஒரு மேல்தட்டு நாடுகள் வந்து நல்லா இருக்குன்னா வந்து அவன் அடிமையாக்கி வச்ச கீழ்த்தட்டு நாடுகள் வந்து அவனுக்கு வேண்டி வேலை பார்க்கணும். மகாத்மா காந்திக்கு போராட்டம் எல்லாமே வந்து டிஸ்ஒபீடியன்ஸ் ஆக்ட் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். நீ வந்து வேலை பார்க்காம இரு. அப்போ வந்து மேலே இருக்க அவனுக்கு வந்து அடி வந்து விழும். அவனுக்கு நெய்பர்ஸுக்கு மேல உள்ள பொறாமையில தான் வந்து அவன் வந்து இங்க உள்ள ராஜாங்க கிட்ட வந்து பிசினஸ் பண்ண வந்தான். இங்க உள்ள ராஜாங்களும் வந்து பக்கத்துல உள்ள ராஜாங்க கிட்ட உள்ள பொறாமையில தான் வந்து அவனையும் வரவேற்றாங்க. ரெண்டு எஜமான்கள் வந்து முடிவு எடுத்திருக்காங்க. அதனால பாதிக்கப்படுறது வந்து மக்கள் தான். சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து மகாத்மா காந்தி என்ன சொன்னாருன்னா வந்து இது வரைக்கும் வந்து இங்கிலாந்து வந்து நம்ம லார்டா இருந்து இனிமே நம்ம பார்ட்னரா வந்து அவங்க வந்து இருக்காங்க. அதாவது நம்ம அவங்க கிட்ட பிசினஸ் பண்ணணுமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கிறது நம்ம தானு. 2 வர்க்கமாத்து வந்து பிரியுது. ஒண்ணு வந்து ஆளும் வர்க்கம். இன்னொன்னு வந்து அடிமை வர்க்கம். நம்ம வந்து உழைக்கும் வர்க்கம்னே அத சொல்லலாம்.
இந்த உழைக்கும் வர்க்கத்துக்கு வந்து ஒரு வாய்ஸுமே கிடையாது. ஆனா மார்க்சியத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த உழைக்கும் வர்க்கத்துக்குமே வந்து ஒரு தனி யூனியன். அவங்களுக்கும் சாப்பாடு வந்து கரெக்ட்டா போணும். ஒரு எஜமான் முடிவெடுக்கறதுக்கு முன்னாடி வந்து அவனுக்கு அந்த வொர்க்கர்ஸ் கிட்ட வந்து அவன் வந்து கேட்கணும். இது எல்லாமே வந்து மனுஷனோட எல்லா காலத்துல உள்ள அரசியலும் வந்து இதுக்குள்ள வந்து அடங்கிரும். ஆண், பெண் அரசியலும் கூட. ஆண் வந்து வெளிய போய் நல்லா இருக்கன்னா வந்து, ஒரு பெண் வந்து அவன் வீட்ல வந்து இருந்து அவனுக்கு வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும். பெரியார் வந்து இத வந்து உடைக்கணும்னு வந்து நெனச்சாரு. இப்போ வந்து நம்ம அரசியலுக்குள்ள வருவோம். ஒரு சிஸ்டம் வந்து ஓடிட்டே வந்து இருக்கு. அந்த சிஸ்டத்துக்குள்ள வந்து நெறைய கரப்ஷன் வந்து நடக்கு. எதனால அந்த கரப்ஷன் நடக்குன்னா வந்து, ஒரு எஜமான் வந்து பிசினஸ் வந்து பண்ணுறான். அந்த பிசினஸ்ல எப்போ லாஸ் வரும்னு தெரியாது. அப்ப அவனுக்கு பணம் வந்து நெறைய வரும்போது வந்து, அவன் வந்து அதுல ஒரு சரி பங்க வந்து மக்களுக்கிட்டயோ, அவன் அந்த கவர்மெண்ட் கிட்டயோ குடுக்காம வந்து அவனுக்குன்னு வந்து ஒதுக்கி வந்து வைக்கான். எப்போ லாஸ் வருதோ வந்து அத வந்து ரிலீஸ் வந்து பண்ணுவான். இந்த மாரி நெறைய சுயநலத்துக்கு வேண்டி வந்து அவன் வந்து இந்த மாரி ஒரு கரப்ஷன வந்து பண்ணிட்டே இருக்கான். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம் வந்து ஓடிட்டே இருக்கு. இந்த சிஸ்டத்த எல்லாம் சொல்லி வந்து ஒருத்தன் வந்து பவருக்கு வந்து வாரான். பவருக்கு வந்த உடனே தான் அவன் வந்து தெரியுது. அவன் சொன்ன விஷயத்துக்கு பணத்த வச்சு தான் வந்து இந்த சிஸ்டம் வந்து ஓடிட்டே இருக்குன்னு. அப்போ மக்களுக்கு பார்க்கும்போது, "டேய் இவ்வளோ நாள் நீ இத சொல்லிட்டு நீ ஆட்சிக்கு போனோனே அதே மாரி பண்றியே!" அப்போ வந்து அவன் வந்து பச்சோந்தி வந்து ஆவுறான். அதாவது நிறத்துக்கு ஏத்தபடி மாறுறான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா உலக நாட்டு தலைவர்களும் வந்து ரெப்டிலியன், ஏலியன்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரி வந்து உருவானது. இப்போ ஆட்சிக்கு போனவன் வந்து அவன் சொன்ன விஷயத்த தடுத்தான்னா வந்து இதுக்கு முன்னாடி உள்ள கவர்மெண்ட் வந்து அந்த தப்பான விஷயத்த வச்சு தான் வந்து நிறைய ஸ்கீமை வந்து மக்களுக்கு வந்து பண்ணி தந்திருந்தாங்க. இப்போ இவன் இதை தடுக்கிற மூலியமாத்து இது அடி வாங்கிட்டுனா வந்து புரட்சி வந்து வெடிச்சிரும். அப்போ இந்த சிஸ்டத்துல வந்து போர் வந்து சூழ்ந்துரும். ஒருத்தன் நல்லா தான் இருப்பான். ஆனா அவன் வந்து அந்த ஆட்சிக்கு போகும்போது வந்து அந்த பவர் வந்து அவனை கரப்ட் வந்து பண்ணிரும். அந்த பவர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இலுமினாட்டி. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரமிட் இருக்கும். அந்த பிரமிடுக்கு மேல வந்து ஒரு கண்ணு வந்து இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க தான் எப்பவுமே வந்து மறைமுகமாத்து வந்து இந்த உலகத்தை வந்து ஆட்சி பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா வந்து அப்படி கிடையாது. ஏன்னா ஆட்சி வந்து மாறிட்டே இருக்கும். ஆட்சியாளர்களும் வந்து மாறிட்டே இருப்பாங்க. ஆனா அத ஆட்சினா அந்த பவர் வந்து எப்பவுமே ஒண்ணா தான் இருக்கும். அந்த பவர்ல இருக்கவங்க எப்பவுமே வந்து ஒரே மாரி தான் வந்து திங்க் வந்து பண்ணுவாங்க. அதுதான் வந்து இலுமினாட்டி. மைக்கேல் ஜாக்சனுக்கு ஆல் ஐ வான்ட் சே இஸ் தே டோன்ட் ரியலி கேர் அபவுட் அஸ் சாங்ல வந்து மைக்கேல் ஜாக்சன் வந்து இந்த ஆளும் வர்க்கத்தை தான் வந்து இலுமினாட்டின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அந்த மைண்ட் செட்டை அதை வந்து ஒரு சிம்பிள் மாதிரி பண்ணி காமிச்சிருப்பாரு. ஆம்பளை கிட்ட பவரை கொடுத்தா வந்து அவனுக்கு உண்மையான கேரக்டர் வந்து தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் ஒரு பொண்ணு கிட்ட லக்ஸுரியை கொடுத்தா வந்து அவளுக்கு உண்மையான கேரக்டரும் வந்து தெரிஞ்சிடும். பவர் வந்து ஒரு ஆளை வந்து கரப்ட் பண்ணிரும்னு தெரிஞ்சு உணர்ந்தனால தான் வந்து பெரியார் வந்து எதிர்கட்சியாவே வந்து இருந்தாரு. ஆட்சி பஞ்சவன் கிட்ட வந்து எது சரி எது தவறுன்னு வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு வந்து பெரியார் வந்து எதிர்கட்சியாவே வந்து இருந்தாரு. பெரியாருக்கும் அண்ணாக்குள்ள மெயின் பிரிதலே வந்து பவர் வந்து பிடிக்கணும்னு அண்ணா நினைச்சனாலதான். அப்பனா நம்மளுக்கு நிறைய விஷயத்த கொண்டு வர முடியும். இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் வந்து இவங்க 2 பேரையுமே வந்து பிரிச்சு. எல்லா எஜமானும் ஒரு காலத்துல அவன் இல்லாதால அவனுக்கு தாத்தா புட்டா வந்து ஒரு உழைப்பாளி வர்க்கத்துல இருந்தா வந்து எஜமான் வந்து ஆயிருப்பான். எல்லா உழைப்பாளியும் வந்து எஜமான் ஆகணும் தான் வந்து அவங்களுக்கு மெயின் வந்து எண்ணமாவே இருக்கும். மேலே இருக்கிறவன் வந்து மேலேயே இருக்கணும்னு வந்து நினைப்பான். கீழே இருக்கிறவன் வந்து மேலே போகணும்னு வந்து நினைப்பான். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காத்து நீடி தான். பழைய காலத்துல அவேர்னஸ் இல்லாத்தும் போது இந்த கொலனைசேஷன் நேரம் வந்து இயற்கையை வந்து டிஸ்ட்ராய் பண்ணோம். இப்போ இருக்கிறதுலே நம்மளுக்கு நிறைய வந்து ஒரு அவேர்னஸ் வந்து இருக்கு. ஆனாலும் பழைய காலத்துல நடந்ததோட இப்போ வந்து இயற்கை வந்து அழிக்கப்படுது. இருக்க மெயின் விஷயம் வந்து மக்கள் வந்து எண்ணிக்கையில பாப்புலேஷன் வந்து கூடிட்டே இருக்கு. இதை வந்து நம்ம ஒரு காலம் மாத்தோம்னா வந்து சொல்ல முடியும். வேற ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. ஒரு கிறுக்கன் வருவான், மக்கள் எல்லாத்தையும் நம்ம கொன்னுருவோம், ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து நம்ம கொன்னு குமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவான். அந்த கிறுக்கனெல்லாம் வந்து நம்ம வந்து கணக்குல இருக்க முடியாது. ஸ்பிரிச்சுவல் சைடு பார்த்தா கூட வந்து ஒரு காக்கா எதுக்கு வந்து கல் எல்லாமே வந்து தண்ணியில போட்டு அந்த தண்ணியை குடிக்கி அது உயிர் பிழைக்கணும்னு. அது உயிர் பிழைக்கணும்னு தான் வந்து அது இயற்கைக்கு எதிராக வந்து அது போகுது. மனுஷனும் அப்படிதான்.
உயிர் பிழைக்கணும், வாழணும் தான் அவன் வந்து அவன் அறிவை வந்து யூஸ் பண்ணி பண்ணி இப்போ இந்த அளவு வந்திருக்கான். ஆனா என்னடா மனுஷன் பண்ணாலும் ஒரு நாள் இந்த உயிர் அவனை விட்டு போகத்தான் போகுது. இததான் வந்து இயேசு கிறிஸ்துவும் வந்து சொன்னாரு. உன் உயிரை வந்து இந்த உலகத்துக்குள்ளேயே நீ பிடிச்சு வைக்கணும்னு பார்க்க ஒரு நாள் அதை உன்னை விட்டு அது போகத்தான் போகுது. உனக்கு ட்ரெஷர்ஸ், உனக்கு எண்ணங்களை நீ இந்த உலகத்துல வச்சன்னா வந்து அது வந்து துரு பிடிக்கும். திருடர்கள் வந்து உள்ள வந்து அதை வந்து எடுத்துட்டு போவாங்க. உனக்கு எண்ணங்களை நீ வந்து சொர்க்கத்துல வச்சனா ஒருத்தனுமே வரமாட்டாங்க. ஏன்னா சொர்க்கம் வந்து பொருளுக்கு அப்பாற்பட்டது தான் வந்து இயேசுநாதர் சொன்ன சொர்க்கம். இயேசுநாதருக்கு முன்னாடி வந்து கடவுள் தான் நம்மளுக்கு எஜமானு, அவருக்கு கீழே தான் நம்ம வந்து சொர்க்கத்துல போய் இருப்போம், அவருக்கு அடிமையாட்டு தான் நம்ம போய் இருப்போம்னு வந்து ஒரு கட்டமைப்பு இருந்து. இயேசுநாதர் என்ன சொன்னாருன்னா வந்து எஜமான் கிடையாது, அது வந்து பிதா, அது அப்பா. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஆள் அது கிடையாது, எல்லாத்தையும் உருவாக்குன ஆளு. இந்த பொருள் எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மையான அந்த உயிருக்கு கூட நம்ம எல்லாரும் போய் சேரணும். இதுதான் வந்து டீப்பா உள்ள இயேசுநாதருக்கு பிலாசபி. இயேசுநாதர் என்னதான் சொன்னாலும் இயேசுநாதருக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஃபர்ஸ்ட் இந்த கேபிட்டலிசம் இந்த உலகத்திலே இருக்கணும்னு யாகங்கள், கொலை இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்த மனுஷனுக்கு எதிராத்து ஃபர்ஸ்ட் புரட்சி பண்ண ஆள் வந்து கௌதம புத்தர் தான். இதனால தான் வந்து அம்பேத்கர் வந்து புத்தரையும் கால் மார்க்ஸையும் கம்பேர் பண்ணி ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. சாவை பற்றி பயம், அதுக்கு அப்புறம் வந்து என்னன்னு வந்து தெரியாது. சாவுக்கு அப்புறம் உள்ள ஒரு வாழ்க்கைக்கு வேண்டி இந்த வாழ்க்கையில வந்து யாகம் பண்ணி அங்க வந்து பொருள் சேர்க்கறது, இதை எடுத்துதான் வந்து புத்தர் வந்து புரட்சி வந்து பண்ணாரு. எப்படி இயேசுநாதர் புத்தர் மாதிரி உள்ள எல்லா ஞானிகளும் வந்து உண்மைக்கு ஒரு மீடியேட்டரா இருந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி ஆளும் வர்க்கத்துக்கும் உழைக்கும் வர்க்கத்துக்கும் வந்து ஒரு மீடியேட்டரா வந்து இருக்கணும். மக்கள்கிட்ட கேட்டு மக்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அதிகாரிங்க கிட்டையும் பிஸ்னஸ்காரங்கிட்டையும் வந்து இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வாங்கன்னு வந்து சொல்லணும். மொத்தத்துல ஒரு நல்ல அரசியல்வாதி மக்களையும் அதிகாரிகளையும் பொருளுக்கு யூஸ் பண்ணாம அவங்கள வந்து மனுஷனா பார்த்தாலே வந்து எல்லாமே நல்லதா தான் நடக்கும். அதை சொல்லி நான் இந்த வீடியோவை முடிக்கேன். திஸ் இஸ் ஜெனிஷ் சைனிங் ஆஃப்.